தேர்தலுக்கு முன்னாடி விஜய கடுமையா விமர்சனம் செஞ்சவங்களே இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவறாங்க. அரசியல்ல விஜய் ஒரு கத்துக்குட்டி 2 வருஷத்துல எப்படிலாம் ஆட்சியை பிடிக்கிறது சாத்தியமே இல்ல அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க. அவரோட பர்சனல் வாழ்க்கையை பத்தியும் பேசினாங்க. விஜய் சிஎம் ஆன உடனே தங்களோட பேச்ச முற்றிலும் மாற்றிக்கிட்டாங்க. இது அவங்க இருந்த கட்சிக்கு செய்யற துரோகம் மட்டுமல்ல, சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு விமர்சனங்களும் எழுந்துட்டு. ராஜஸ்தானோட சுரு, பிகானேர், பானிபுரா உள்ளிட்ட பகுதிகளில் 100 அடி உயரத்துக்கு மேல எழுந்த பிரம்மாண்ட மணல் புயலோட வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சுட்டெரிக்கிற வெயில், வறண்ட வானிலைக்கு மத்தியில திடீர்னு மணல் புயல் எழுந்ததால பலருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீடுகள், சாலைகள் அப்படின்னு பல இடங்களும் மணலால மூடப்பட்டிருக்கு. தொடர்ந்து பெய்த கன மழையோட காரணமா நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரியும், இதுக்கப்புறமா தான் நிலைமை கொஞ்சம் சீராகி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை ரத்து செஞ்சுட்டு புதிய அறிவிப்பை சிஎம் விஜய் அவர்கள் வெளியிட இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது தொடர்பா விரைவில் புதிய அரசாணை வெளியாக இருக்கிறதாகவும், விவசாயிகளுக்கு 50,000 வரை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பும் கிளம்புச்சு. இதனால இது புதிய முடிவை எடுக்கிறதுக்கு அரசு முயன்றிட்டு இருக்காங்களாம். முன்னாடி பயிர்க்கடன் தள்ளுபடி மறு ஆய்வு செய்யப்படுறதா நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தாக்குதல்ல லெபனான்ல ஒரு வாரத்துல மட்டுமே 77 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சராசரியா ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் 11 குழந்தைகள் காயமடைறாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்கள் உயிரிழக்கிறது தொடர்பாகவும் கவலையும் தெரிவிச்சிருக்காங்க. திமுக முன்னெடுத்திருக்க ஜென் இசட் சந்திப்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடத்தப்பட இருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இளம் தலைமுறையோட வாக்குகளால தாவேகா ஆட்சி அமைந்ததா தொடர்ந்து கூறிட்டு இருந்த திமுக இப்ப இளைஞர்களை கவர கூடுதலா கவனம் செலுத்திட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இளைஞர் அணியோட செயல்பாடுகள் அதை முற்படுத்தவும் இப்போ உதயநிதி களமிறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கருப்பு படம் 300 கோடிக்கும் அதிகமா வசூல் செஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ண விஸ்வநாத் அண்ட் சன் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதான். இதுக்கு நடுவுல ஜித்து மாதவன் டைரக்ட் பண்ற சூர்யா 47 படத்தை தீபாவளி வெளியீடா கொண்டு வரதுக்கு தயாரிப்பு குழு திட்டமிட்டிருக்கிறதா தகவலும் வெளியாயிருக்கு. இதுல சூர்யா போலீஸா நடிச்சிருக்கிறதுனால ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புனேவில் கள்ளச்சாராயம் குடிச்சு பலியானோர் எண்ணிக்கை 15ல இருந்து 17ஆ உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சையில் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொடூர சம்பவத்துல சாராயத்தை காய்ச்சி விற்பனையில ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி உள்ளிட்ட 8 பேர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரம் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதா இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 22 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்ப வந்திருக்கு. விஜய் சிஎம் ஆனதுல திரைத்துறையை சேர்ந்த ஒருவரா பெருமைப்படுறதா ஆக்டர் ராம் சரண் சொல்லியிருக்காரு. பெத்தி அப்படின்ற படத்தோடைய ஒரு ப்ரொடியூஸ்க்காக தான் இப்போ சென்னை பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது சிஎம் விஜய்க்கு தன்னோட வாழ்த்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரை வாழ்க்கை உச்சத்துல இருந்தப்பவே மக்களுக்காக சேவை செய்ய அரசியலுக்கு விஜய் வந்தது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல மகளிர் பலருக்கு இன்னுமே உரிமை தொகை கிடைக்கல அப்படின்ற புகார்களும் இருக்கு. ஆனா திமுக ஆட்சியில வட மாநிலத்தவருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஏகிட்டே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறதா அமைச்சர் மரிய வில்சன் அதிர்ச்சி தகவலை பகிர்ந்திருக்காரு. இது பத்தி அதிகாரிகள் கிட்ட பேசின அவரு அறிக்கை கேட்டிருக்கிறதாவும் 2500 உரிமை தொகை பற்றி பட்ஜெட்ல அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால உதவித்தொகை வாங்குற அனைவருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க அப்படின்னு ஆடம்பரமின்றி சிஎம் விஜய் அமைதியா ஆட்சி நடத்துறதா நடிகர் தியாகு பாராட்டியிருக்காரு. இது பத்தி பேசின அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என்னோட நண்பர் விஜயகாந்த் முதல்வரா வருவாரு அப்படின்னு நினைச்சேன். அந்த இடத்தை விஜய் நிரப்பி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறதா சொல்லியிருக்காரு. லஞ்சம், போதைப் பொருள், மகளிருக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கிறதா சிஎம் விஜய் கூறியிருக்கிறாரு. அது நிச்சயம் செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாலிவுட் படமான அப்செக்ஷன் வெறும் 20 நாள்ல 955 கோடி வசூலை இப்ப கடந்திருக்கான். சுமார் 7 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் இந்தியாவில பெரும் வரவேற்பை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. மே 29 அன்னைக்கு இங்க ரிலீஸ் ஆன இந்த படம் மே முதல் நாள்லயே 1.75 கோடியும் 2வது நாள்ல 2.31 கோடியும் வசூல் செஞ்சிருக்கான். தன்னோட தோழியை காதலிக்க வைக்கிறதுக்கு ஒரு அமானுஷ்ய பொருளை வாங்குற இளைஞனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை. சிஎம் விஜயோட த்ரிஷாவும் அஜித்தை நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்ச வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அஜித்தோட தாயார் மறைவு திரை உலகினரை சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. இந்த நிலையில ஒரே சமயத்துல விஜயும் த்ரிஷாவும் அங்க போனதா சொல்லப்பட்ட நிலைமையில 2 பேருமே அஜித்க்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. கிரீடம், மங்காத்தா, என்னை அறிந்தால், விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு
பல படங்கள்லயும் த்ரிஷா நடிச்சதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா போய் ஆறுதல் சொன்னதுதான் சோசியல் மீடியால ரொம்பவே பரவப்பட்டு இருக்க நியூஸ். கடும் வெப்பத்தின் காரணமாக இந்தியாவில் ஒரே நாளில் சுமார் 3400க்கும் அதிகமானோர் உயிரிழக்கலாம் என தகவல் வெளிவந்துள்ளது. யுஎஸ்ஏவில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா நடத்திய ஆய்வில் தொடர்ந்து 5 நாட்கள் வெப்ப அலை நீடித்தால் உயிரிழப்பு 30,000-ஐ எட்டலாம் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக பாதிப்பு இருக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.